Hello everyone, welcome you all. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூபிஎஸ்சி பேப்பர் 2 சிசெட் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர், கம்பல்சரி பேப்பர். கண்டிப்பாக 2 பேப்பரில் இந்த பேப்பர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பர். நீங்கள் எவ்வளோ தான் ஜிஎஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இந்த பேப்பரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப அலட்சியமாக விடக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர். இது எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், 60 டேஸில் முடியுமானா முடியும். கண்டிப்பாக முடியும், பாசிபிள். எனக்கு மேக்ஸ் பேக்ரவுண்டே இல்லை, ஆனாலும் முடியுமானா முடியும். கண்டிப்பாக இது முடியும், சாத்தியம்தான். இது எப்படிலாம் சாத்தியப்படும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 60 டேஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிலிம்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம சிசெட் எக்ஸாம் பேட்டர்னை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்ன பேட்டர்ன்றதை முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 80 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டா அப்படின்னு பார்த்தா எஸ், 1/3 ஆஃப் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க ஒரு கொஸ்டின் ராங்காக இருந்தால். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டைம் டியூரேஷன் பார்த்தா 2 hours. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப்லைனில் தான் நடக்கும். அதுக்கப்புறமா லாங்குவேஜஸ் சிசெட் பேப்பர் எதில் வரும்னா இங்கிலீஷில் வரப்போகுது, ஹிந்திலையும் இருக்க போகுது. மேக்ஸிமம் மார்க் வந்து 200 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குவாலிஃபையிங் சப்ஜெக்ட் பேப்பர், வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 33% நம்ம க்ரைட்டீரியா எடுத்தே ஆகணும். 200 மார்க்ஸ்க்கு 100க்கு 33, 200க்கு 66 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணியே ஆகணும். இதில் நம்ம விட்டுட்டோன்னா ஜிஎஸ்ல நம்ம எவ்வளோ தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் குவாலிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அகைன் நம்ம எழுதுகிற மாதிரி ஆகிடும். ஸோ அலட்சியமாக இல்லாமல் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கிங் ஸ்கீம்ஸ் அவங்க எப்படி மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்த்துருவோம். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சராக இருந்தால் 2.5 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் ரைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்கரெக்ட் ஆன்சராக இருந்துச்சுன்னா கேண்டிடேட் இஸ் பீனலைஸ்ட் 1/3 ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ். இப்போ 2.5 மார்க் இருக்குன்னு வச்சுங்க மேக்ஸிமம் ஒரு கொஸ்டினுக்கு. அதில் 1/3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.83 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுன்னா 0.83 மார்க்ஸ் உங்களுக்கு போயிடும். அண்ட் தென் இஃப் எ கொஸ்டின் அட்டம்ப்டே நீங்கள் பண்ணல, அப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் அந்த நம்பரை நீங்கள் ஷேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் மார்க் போகாது. ஸோ இப்போது ட்ரெண்ட் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சிசெட்டை படிக்கிறதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனலைஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். இதில் என்னென்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன பார்த்துருவோம். காம்ப்ரிஹென்ஷன், பேசிக் நியூமரசி, டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி, அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில். இதுதான் உங்களோட சிலபஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த சிலபஸ். இது ஞாபகம் வச்சுங்க, இதுதான் சிலபஸ் ஃபார் நம்மளோட சிசெட் பேப்பர் 2. ஓகே, இதோட சிலபஸ். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் ரீசன்ட் ட்ரெண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் பிளேஸ் வெரி வைட்டல் ரோல். லாஸ்ட் 3 இயர்னு கிடையாதுங்க, ஆரம்பத்துலேருந்தே பார்த்தா 20+ கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக இருக்க போகுது. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் நம்ம எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தமிழ் மீடியம் பேக்ரவுண்டாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் அப்படிலாம் கம்பேரிசனே பண்ண தேவையில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். யார் வேணாலும் பண்ணலாம். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பேராகிராஃப், ஒரு பேசேஜ் கொடுக்க போகிறாங்க, அந்த பேசேஜை நம்ம வந்து படிக்கணும். அந்த பேசேஜை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சரை பண்ணணும். ஸோ அதுதான் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். இப்போது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் வேணுமான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நாலேஜ்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுங்க. ஸோ அதனால் ஒன்றும் பயப்படணும், அசம்ஷன் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேசேஜ் கொடுக்க போகிறாங்க, அதில் நம்ம அசம்ஷன் என்ன, அதோட கன்க்ளூஷன் என்ன, ஆத்தர் என்ன சொல்ல வராரு, 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் மோஸ்ட் எது நம்மளுக்கு சூட் ஆகுதோ அந்த ஆன்சரை ரொம்ப சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இது எப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்து பேப்பர், நியூஸ் பேப்பர் நீங்கள் படிக்க தான் டெவலப் ஆகும். எடிட்டோரியல் படிச்சிங்கன்னா அது ரொம்ப டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த 2020லலாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னெல்லாம் அப்படி உங்களுக்கு டெக்னிக்கலாக கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொராலரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அசம்ப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நம்மளே we have to determine கொலாரில்னா என்ன வித் த ஆன்சர் சாய்ஸஸ் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணோம். ஸோ தெர் இஸ்
ரிலேட்டட் டு த காம்ப்ரிஹென்ஷன். எனக்கு இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நான் பேசேஜ் அட்டன் பண்ணி ராங் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு நெகட்டிவ் மார்க் ஆகிடும். அப்படின்னா தயவு செஞ்சு காம்ப்ரிஹென்ஷன் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. இதில் நான் மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், இல்லை நான் மேக்ஸ் லேர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த செக்ஷன் வந்துருங்க. பேசிக் நியூமரசி, டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி. இங்கே பார்த்தீங்களா 43 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 25 கொஸ்டின்ஸ், 32 கொஸ்டின்ஸ். நீங்கள் 32 கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணாலே 66 மார்க் நம்மளுக்கு வந்துடுங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலை பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ மினிமம் 30 கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணணும். இப்போ 40 அட்டன் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 30+ கொஸ்டின்ஸ் நீங்கள் ரைட்டாக அட்டன் பண்ணிடணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக 66 மார்க் எடுத்துடலாம். ஸோ இதுதான் வெரி வெரி அட்லீஸ்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30+ கொஸ்டின்ஸாவது மினிமம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 2020 பார்த்தோம்னா இந்த பேசிக் நியூமரசி அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்குல்ல, இது நம்ம 2020 பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் 2020 தான் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ 2020 என்ன பண்ணிருக்காங்கன்னா 20+23 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 20 கொஸ்டின்ஸ் பேசிக் நியூமரசியில் கேட்டிருக்காங்க. இங்கே டேட்டா இன்டர்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா 23 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க, இது ரெண்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே 60 டேஸில் ஈஸியாக முடிச்சிடலாம். பை பண்ணணும் அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்னதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னாலும் சிசேட்ன்ற போது ஒரு ஃபியர் வந்துடும். அந்த ஃபியர்லாம் ஓரம் வச்சுட்டு ஈஸியாக நெக்ஸ்ட் பிளான் பண்ணுங்க, படிங்க, இது போதுங்க. ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி இருந்துச்சுன்னா பண்ணலாம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த கொஸ்டின்லாம் நம்ம வேணும் சென்டம்லாம் எடுக்க போகிறது கிடையாது, குவாலிஃபைங் தான், 66 மார்க் தான் எடுக்கணும். ஸோ அதனால பயப்படணும்னு அவசியமே இல்லைங்க. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுமா ஒன்றும் கிடையாது. 80 கொஸ்டின்ஸில் நீங்கள் 40 கொஸ்டின்ஸ் தைரியமாக அட்டன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். சிம்பிள். டிசிஷன் மேக்கிங் இதுவரையும் எதுவும் கேட்கலங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் இது ரெண்டுலேருந்து எதுவுமே கேட்கலங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இதுவும் எதுவும் கேட்கல, அதனால பயப்படாதீங்க, இதை விட்டுருங்க. நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எதில் பேசிக் நியூமரசி அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி இது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளியர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன கிளியராக காம்ப்ரிஹென்ஷன் இருக்க போதுங்க, பொறுமையாக படிச்சிடலாம். படிச்சு 1 or 2 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் கிளியர் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு மார்க் வந்துருங்க. 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா 10 மார்க்ஸ் வந்துருங்க கரெக்டாக. ஸோ அதெல்லாம் பயப்படாதீங்க. பயப்படாமல் ஈஸியாக எண்ணிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 60 டேஸ் பிளான் போடுங்க. அது என்னைக்கு இந்த வீடியோ பார்த்தாலும் பரவாயில்லைங்க, 60 டேஸ் நீங்கள் பிளான் பண்ணுங்கள், ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா திஸ் பேசிக் நியூமரசி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் அந்த செக்ஷனில் பார்த்தோம்னா ஏன்னா உங்களுக்கு நான் ரெண்டுத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், திஸ் பேசிக் நியூமரசி அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி. ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நியூமரிக்கல் ஆப்டிடியூட். மொத்தம் 5 அதில் அரித்மெட்டிக் அண்ட் தென் அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி அண்ட் மென்சுரேஷன்ஸ் அண்ட் மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸ். இந்த 5 தாங்க இருக்குது. இந்த 5 நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதுங்க, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நியூமரிக்கல் ஆப்டிடியூட்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப பேசிக் தாங்க, சின்ன நம்ம லோயர் கிளாஸஸில் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படிச்சது தாங்க. சட்ஸ்னா என்னென்னு படிச்சிருப்போம், லாக்னா என்னென்னு படிச்சிருப்போம், போர்டோ மாஸ்னா என்னென்னு படிச்சிருப்போம், போர்ட் மாஸ் இப்படிலாம் ட்ரிக்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம், HCF படிச்சிருப்போம், அண்ட் தென் LCM படிச்சிருப்போம். எல்லாமே நம்ம படிச்சது தாங்க. நம்ம என்ன பண்ணோம், இப்போ ரிவைஸ் பண்ணோம். ப்ரைம் நம்பர்லாம் படிச்சிருக்கோமா, சிம்பிள் ப்ரைம் நம்பர் படிச்சிருக்கோம், எல்லாமே படிச்சிருக்கோம். ரேஷனல் நம்பர்னா என்னென்னு படிச்சிருக்கோம், இரேஷனல் நம்பர்னா என்னென்னு படிச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சது தான். அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தாங்க. இதை நம்ம படிக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கப்புறம் அரித்மெட்டிக்னா என்ன, இந்த அரித்மெட்டிக்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்றத பார்த்துருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருக்கோம், நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன்ஸ், அதுக்கப்புறமா அலிகேஷன், போட்ஸ், டைம் அண்ட் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க் எல்லாம் படிச்சிட்டோம். பட் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணுங்க, அவ்வளோதான், சிம்பிள் திங். ரெஃப்ரெஷ் பண்ணாலே ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கெல்லாம் நம்ம பெரிய பெரிய புக் எடுத்து படிக்கணுமா, அப்பெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாதுங்க. பேசிக் புக்ஸ் இருந்தாலே போதும். நான் புக் லிஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அல்ஜிப்ரா, நம்ம அல்ஜிப்ரா லோயர் கிளாஸஸில் எப்போவுமே படிச்சிருக்கோங்க. பாலினாமியல்ஸ் படிச்சிருக்கோம், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருக்கோம், 1 டைப் 2 டைப் 3 டைப் ஈக்குவேஷன் ஃபார்ம்ன்ற மாதிரிலாம் படிச்சிருக்கோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். ஏபினா என்னென்னு படிச்சிருக்கோம், ஜிபினா என்னென்னு படிச்சிருப்போம், ஹெச்பி ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன் என்னென்னு படித்தோம், மேக்ஸிமா அண்ட் மினிமா இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். ஆனால் ஒன்னே ஒன்று கவனிங்க, அல்ஜிப்ரா இதுவரையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எதுவும் கேட்கலங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் இதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்காக ரொம்ப படிச்சு வச்சுங்க. பேசிக் கான்செப்ட் ஆஃப் அல்ஜிப்ரா என்னன்னு படிச்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஜியோமெட்ரி அண்ட் மென்சுரேஷன்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜியோமெட்ரி மென்சுரேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரெஃப்ரெஷ் பண்ணும், ரிவைஸ் பண்ணும், அவ்வளோதான். நம்பர் 1 லைன்ஸ்,
ஆங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் படித்தோம். லைன்ஸ், ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், குவாடிலேட்டரல்ஸ், சர்க்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் ஏரியானா என்னென்னு படிச்சிருப்போம், பெரிமீட்டர்னா என்னென்னு படிச்சிருப்போம், வால்யூம்னா என்னென்னு படிச்சிருப்போம், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர், அதுக்கப்புறமா என்ன படித்தோம், ரெக்டாங்கிள், பேரலோகிராம், 3 டைமென்ஷன், கியூபிக்ஸ், கோன், ஸ்பியர், எமிஸ்பியர் இந்த மாதிரிலாம் படிச்சோம் இல்லைங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது கன்ஃபார்மாக இந்த ஏரியாவில் 1 கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாங்க. தஃபோர் சிசேட்டில் இது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ பேசிக் ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. வால்யூம்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் பெரிமீட்டர்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஏரியானா என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. இந்த செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டுங்க. இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூமரிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் arithmetic இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸ். மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸ்னா என்னங்க, ஒன்றுமே கிடையாது. ப்ராபபிலிட்டி இருக்குங்களா, ப்ராபபிலிட்டி இருக்குது, செட் இருக்குது, அதுக்கப்புறம் பெர்முட்டேஷன், காம்பினேஷன்ஸ், பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ். ஸோ இதுதாங்க மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதை நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம படிச்சிருக்கோங்க. 9th 10th லெவல்லையே பெர்முட்டேஷன் படிச்சிருக்கோம். அண்ட் தென் ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். செட் லாங்குவேஜ் படிச்சிருக்கோம், வென் டயக்ராம் படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. நம்மளுக்கு ஒன்று தாங்க, ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறோம், ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. ட்ரை டு சால்வ் த கொஸ்டின் பை எலிமினேட்டிங் த ஆப்ஷன். சிம்பிள் டெக்னிக். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி. இதில் என்னென்ன டைப்லாம் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருங்க. பார் சார்ட் படிச்சிருக்கோம், ஹிஸ்டோகிராம், லைன் சார்ட், பை சார்ட், அண்ட் தென் டேட்டா சஃபிஷியன்சி. இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நம்மளுக்கு 2020 பார்த்தீங்கன்னா 23 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 23ல் அட்லீஸ்ட் நீங்கள் 20 கொஸ்டின் அட்லீஸ்ட் கிளியர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஈஸியான மார்க் வந்துடுங்க. 20 போட்டுடலாமா? 20 × 2.5 போடுங்க, ஈஸியாக முடிச்சிட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த 4 நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 50 மார்க் வந்துடுங்க. சிம்பிள் திங். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். பார் சார்ட்டில் பார்த்தோமா, ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா பாரை வந்து வெர்டிக்கலாக ஃப்ளாட் பண்ணுங்கள், ஹாரிசான்டலாக ஃப்ளாட் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஹிஸ்டோகிராம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுவும் கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைன் சார்ட், பை சார்ட், டேட்டா சஃபிஷியன்சி, இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லாவே படிங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதுக்கான புக்ஸ்லாம் எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கிறது? புக்ஸ்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க, சிம்பிள் தான் புக்ஸு. இப்போ நம்ம 60 நாளில் முடிக்க போகிறோம். எனக்கு நெக்ஸ்ட் 70th டே வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது. அப்படி நம்ம 60 டேஸில் முடிக்க முடியும்னா முடிக்க முடியும். நம்பிக்கையாக படிங்க. அதுக்கு பேசிக் புக்ஸ் என்ன? என்சிஆர்டி புக்கை படிங்க. 5th to 10th ஸ்டாண்டர்ட் ஃபண்டமெண்டல் எல்லாமே கவர் ஆகிடுங்க. டேட்டா சஃபிஷியன்சி இருக்குது, அண்ட் தென் டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பேசிக் நியூமரசி இருக்குது, அதுக்கப்புறமா ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்குது, மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, அல்ஜிப்ரா இருக்குது, arithmetic இருக்குது, எல்லாமே இருக்குங்க. அது 5th to 10th ஸ்டாண்டர்ட் படிங்க. பர்சன்டேஜ் இருக்கா? இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கா? இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் டைம் அண்ட் ஒர்க் இருக்கா? இருக்குது. கிளாக் இருக்கா? இருக்குது. அண்ட் தென் ஸ்ட்ரீம்ஸ், போர்ட்ஸ், எல்லா கான்செப்டுமே நம்ம லோவர் கிளாஸஸில் படிச்சு தான். இந்த புக்ஸை படித்தாலே போதும். லாஸ்ட் 60 டேஸில் ஷார்ட் டியூரேஷனில் நீங்கள் படிக்கணும்னா. அண்ட் தென் ஒன் மோர் திங், CSAT Paper 2 மேனுவல் பை டாடா மெக்ரா-ஹில். இந்த புக்கை இருந்தால் யூஸ் பண்ணிங்க, இல்லைனா வாங்க முடிஞ்சா வாங்க முடியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த என்சிஆர்டி புக்ஸை வச்சே நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இப்போ என்சிஆர்டி புக்ஸ் இருக்குங்க, உங்கள் கையில் இருக்குது. என்கிட்ட அது சொல்யூஷன்ஸ் இல்லை எக்ஸசைஸ்க்கு. பட் எக்ஸாம்பிள்லாம் நான் சால்வ் பண்ணுறேன், கான்செப்ட்லாம் நான் அதில் படிச்சிடுறேன். நான் சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை போங்க லேர்ன் சிபிஎஸ்சி அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டில் ரொம்ப சூப்பராக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஃபண்டமெண்டல்ஸ், என்சிஆர்டி புக்ஸை பொறுத்தவரையும், மேக்ஸை பொறுத்தவரையும் எல்லாமே இருக்கும். ஆன்சர்ஸ்க்கு போதுங்க, எல்லா எக்ஸசைஸ்க்கும் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா திவாரின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. இது 2 வெப்சைட் இருந்தாலே போதும் உங்களோட சிபிஎஸ்சி புக்கை ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு. ஆன்சர்ஸ் அதில் இருக்க போதுங்க, சொல்யூஷன்ஸ் இருக்குது. இது 2 இருந்தாலே போதும். ஷார்ட் டியூரேஷன் 60 டேஸில் முடிக்கணும்னா, இல்லை நான் பொறுமையாகவே முடிக்கிறேன், நான் பிகினர், நான் உங்களுக்கு இப்போ நான் யூபிஎஸ்சி அட்டன் பண்ண போகிறதில்ல, நெக்ஸ்ட் இயர் தான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக் என்னென்னா பார்க்கலாம் பொறுமையாக படிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் புக், த அனலிட்டிக்கல் ரீசனிங் பை எம்.கே. பாண்டே. இந்த புக்கு கன்ஃபார்மாக வேணுங்க. இந்த புக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க, கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. சால்வ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இந்த புக்கை வச்சு. அண்ட் தென் குவான்டிட்டி ஆப்டிடியூட் பை டாக்டர் ஆர்.எஸ். அகர்வால்.
இந்த புக் தான் மோஸ்ட்லி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. சாப்டர் வைஸ் ஈஸியாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் தென் ஃபார்முலாஸ் அதில் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா சம் ப்ராக்டிஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த புக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிகினராக இருந்தால் ஸ்லோவாக நம்மளுக்கு நிறைய டேஸ் இருக்குன்னா இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் A Modern Approach to Verbal and Non-Verbal Reasoning by Dr. R.S. Agarwal. இந்த புக்கை யூஸ் பண்ணுங்க. இந்த 3 புக்கு இருந்தாலே நான் நெக்ஸ்ட் இயர் தான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 3 புக்கை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதோட ஆல்டர்னேட்டிவ் ஒன்றுன்னு இருக்குங்க. கிராக்கிங் த சிபிஎஸ்சி, அது ஐ மீன் கிராக்கிங் த பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு நீங்கள் இதை வாங்கினாலே போதுங்க, அந்த புக்கு தேவையில்லை. டாடா மெக்ராயில் புக் இருந்தாலே போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். இவ்வளோதான் சிம்பிள். உங்களுக்கான சிபிஎஸ்சிக்கான லிங்க்கும் இங்கே சொல்லிட்டேன். அண்ட் தென் இந்த புக்கை கொடுத்துட்டேன். அண்ட் தென் எப்படி படிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போது நீங்கள் சாரி எல்லாமே நம்ம கையில் இருக்குது. ஆனால் டைம் டியூரேஷன் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா 3 hours per டே ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி தான் நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. இந்த ஃபுட்டேஜ் நம்ம இன்றைக்கி பார்க்குறோன்னா நாளையிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. 3 இப்போது எந்த டைமில் படிக்கணும் என்னையை பொறுத்தவரையும் இது மேக்ஸு. ஸோ மேக்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் ஃப்ரெஷ் மைண்டில் இருக்கணும். ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கணுன்றா மார்னிங்கை படிங்க. எழுந்த உடனே மார்னிங் படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிசேட்டை பொறுத்த வரையும் ஃப்ரெஷ் மைண்ட் இருக்குங்க. நம்ம எந்த டென்ஷனும் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது. ஜிஎஸ் பேப்பரை நம்ம படிச்சுட்டு கன்ஃபியூஷன் இருக்கும் அங்கேயே, அதுக்கப்புறமா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ரெஷ் மைண்டில் மார்னிங் எழுந்த உடனே 3 hours படிங்க. இந்த 3 hours ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எப்படி 1+2ன்னு பிரிங்க. இந்த 1 hour பொறுத்த வரையும் மேக்ஸிமம் பேசிக் கான்செப்டை வந்து லேர்ன் பண்ண கற்றுக்குங்க. இந்த 2 hours பொறுத்த வரையும் மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. அது எதுவாக இருக்கட்டும், எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக இருக்கட்டும், நீங்கள் கூகுள் பண்ணி ப்ராப்ளமாக எடுங்க, என்ன வேணால் எடுங்க, இல்லை புக்ஸை வச்சு இப்போ யூஸ் பண்ணுங்க. பட் ப்ராப்ளம் சால்விங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 hours, இந்த 2 hours-ல் 1.5 hours மேக்ஸிமம் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. தென் இன்னொன்று, இப்போ 30 minutes நான் விட்டுருக்கேன்னா இந்த 30 minutes என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். த 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதை சால்வ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 30 minutes சால்வ் பண்ணுங்கள். 30 minutes-ல் மேக்ஸிமம் 5 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறீங்களா? ஓகே, வெரி குட். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட், இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக் இந்த சிசேட்டை பொறுத்த வரையும். ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, சிசேட்டை கிளியர் பண்ணுங்கள், யூபிஎஸ்ஸை கிராக் பண்ணுங்கள். Simple. We will meet in the next class. Thank you all. Have a good day.